வெல்கம் டு தி டிபேட். இப்போ தமிழ்நாட்டுல ஏற்கனவே மகளிர் காவல் நிலையங்கள் நிறையவே இருக்கு. அப்படி இருக்கும்போது டிவிகேவோட இரண்டாவது முக்கிய அறிவிப்பான இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு நிஜமாவே என்ன அவசியம்? ஆமா, இருக்கிற சிஸ்டம் சரியில்லையா இல்ல இது வெறும் ஒரு வோட்டர் டார்கெட்டிங் உத்தியா? எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மைய கேள்வி இதுதான். என்னோட நிலைப்பாடு என்னன்னா, இது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு பிராக்டிக்கலான ரொம்ப அவசியமான கட்டமைப்பு மாற்றம். ஆனா என்னோட பார்வை கொஞ்சம் வேற. இது அடிப்படையில் குறிப்பா அந்த இளம் வாக்காளர்களையும் பெண்களையும் கவருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு எமோஷனலான அரசியல் வியூகம் தான் நான் நினைக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்கெப்டிசிசம். ஆனா இத வெறும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு ஈஸியா சுருக்கிட முடியாது. ஏன்னா இந்த திட்டத்தோட மெக்கானிசம்ஸ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சொல்லுங்க. இப்போ இருக்கிற சிஸ்டம்ஸ்ல ஒரு தப்பு நடந்த பிறகுதான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ரைட்? ஆனா இந்த சிங்கப்பெண் பிரிவினை அந்த விரைவு அதிரடி குழுக்கள் நேரடியாகவே அவசரகால டிஜிட்டல் புகார் அமைப்புகளோட இணைக்கப்படுது. ஓ, அந்த டிஜிட்டல் அலர்ட் சொல்றீங்களா? ஆமா, அதேதான். தி டிஃபரன்ஸ் ஹியர் இஸ் இது ரெஸ்பான்ஸ்ல இருந்து பிரிவென்ஷனுக்கு மாறுது. அதாவது எக்ஸிஸ்டிங் மெஷர்ஸ் எல்லாமே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மாதிரி தீ பிடிச்சதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். ஆனா இந்த பாலிசி ஒரு ஸ்மோக் டிடெக்டர் மாதிரி. ஹராஸ்மெண்ட் இல்லனா ஒரு ஸ்டாக்கிங் பெருசாவறதுக்கு முன்னாடியே அதை முன்கூட்டியே தடுக்கிறது தான் இதோட கோர் நோக்கம். தட்ஸ் a great analogy. ஆனா நான் இத வேற மாதிரி பாக்குறேன். நீங்க சொல்ற இந்த ரேபிட் ஆக்ஷன், டிஜிட்டல் இன்டெகிரேஷன்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதோட டிசைன் அப்புறம் அந்த டைமிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டைமிங்ல என்ன பிரச்சனை? ஏன் இது அவங்களோட இரண்டாவது பெரிய அறிவிப்பா கரெக்டா இப்போ வருது? ஏன்னா கல்லூரி மாணவர்கள் இளம் பெண்கள் தான் உங்களோட கோர் டார்கெட் ஆடியன்ஸ். இன்ட்ரெஸ்டிங். ஆமா, இது அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்க உருவாக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் தான். ஏற்கனவே இருக்கிற சைபர் கிரைம் விங்ஸ் அப்கிரேட் பண்றதை விட்டுட்டு சிங்கப்பெண்ணுன்னு ஒரு கவர்ச்சியான பேர் வைக்கிறதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க ஒரு இமேஜ் பில்டிங் தான் இருக்கு. ஐ ஹாவ் டு டிஸ்அக்ரி வித் யூ தேர். நீங்க சொல்ற மாதிரி இதுல ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கலாம், நான் அதை சுத்தமா மறுக்கல. ஆனா அரசியல் நோக்கத்துக்காகவே செய்யப்பட்டாலும் களத்துல அதோட இம்பாக்ட நாம பார்க்கணுமே. எந்த மாதிரி இம்பாக்ட் சொல்றீங்க? உதாரணமா இந்த இரவு நேர பாதுகாப்பு கண்காணிப்பு, அப்புறம் டிஜிட்டல் அமைப்புகள் மூலமா குறிப்பா இந்த ட்ரக் ரிலேட்டட் எக்ஸ்ப்ளாய்டேஷனை குறைக்கலாம். அதாவது ரொம்ப வல்னரபிளான இளைஞர்களை டார்கெட் பண்ற நெட்வொர்க்ஸை நாம முன்கூட்டியே முறியடிக்க முடியும். கண்டிப்பா பாதுகாப்பு முக்கியம்தான். அதேதான். இதோட செயல்பாடு உண்மையிலேயே களத்துல வேலை செஞ்சு குற்றங்களை குறைச்சா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பத்தி நாம ஏன் அவ்வளவு கவலைப்படணும்? நான் அந்த பாதுகாப்பின் அவசியத்தையோ விளைவுகளையோ கண்டிப்பா குறைச்சு சொல்லல. ஆனா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜில ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. இமோஷனல் ரிலீஃப் வெர்சஸ் இமோஷனல் ரீஅஷ்யூரன்ஸ். ஓ, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. அவங்களோட முதல் அறிவிப்பான இலவச மின்சாரம் அப்படிங்கிறது இமோஷனல் ரிலீஃப். அதாவது மக்கள் தங்களோட பணம் மிச்சமாகறத நேரடியா பாப்பாங்க. ஆனா இந்த சிங்கப்பெண் திட்டம் அப்படிங்கிறது இமோஷனல் ரீஅஷ்யூரன்ஸ். அதாவது ஒரு பாதுகாப்பான உணர்வு. எக்ஸாக்ட்லி. இது பெற்றோர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நாங்கள் உங்களை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிகரமான உத்தரவாதத்தை கொடுக்குது. இது ஒரு பிரில்லியன்ட் பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங். இதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னோவேஷன் பெரிய அளவுல எதுவும் கிடையாது. ஐ see why you frame it that way. ஆனா இமோஷனல் ரீஅஷ்யூரன்ஸ் அப்படிங்கறத வெறும் மார்க்கெட்டிங்கா மட்டும் நாம சுருக்கிட முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? குற்றங்கள் குறையணும்னா முதல்ல பெண்களுக்கு அந்த தைரியம், அந்த ரீஅஷ்யூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூல் காலேஜஸ்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமா அடித்தளத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரது வெறும் அரசியல் லாபத்துக்காக மட்டும் இருக்க முடியாது. இல்ல, ஆனா ஒரு நிமிஷம். அது பெண்களுக்கு ஒரு நடைமுறை பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு தெளிவான பாலிசி ஷிஃப்டாவே நான் பார்க்கறேன். that's where we fundamentally differ. ஏன்னா ஒரு பாலிசி ஷிஃப்ட் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்புள் உள்ள அடிப்படை சிக்கல்களை சரி செய்யணும். ரைட். அதை செய்யாம ஒரு புது சிறப்பு பிரிவை உருவாக்குவது, அதுவும் ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயத்த கையில எடுக்கிறது, டெஃபினெட்லி பாயிண்ட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் போட் பேங்க் கன்சாலிடேஷன் தான். சரி, நாம ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல ரெண்டு வேறுபட்ட பார்வைகளை வச்சிருக்கோம். இந்த சிங்கப்பெண் திட்டம் என்பது பிரிவென்ஷனை மையப்படுத்திய ஒரு அவசியமான கட்டமைப்புன்னு நான் உறுதியா நம்புறேன். அதே சமயம் என் தரப்புல இருந்து இது அடிப்படையில் ஒரு உணர்ச்சிகரமான உத்தரவாதத்தை வழங்கி ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை ஈர்க்கும் அரசியல் பிம்பம் தான். டெஃபினெட்லி. இது குறித்து இன்னும் நிறைய ஆழமா விவாதிக்கலாம்.
ஆனா இப்போதைக்கு எந்த ஒரு முடிவையும் நாமளே கன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஆமா, இந்த திட்டம் வெறும் அறிவிப்பா நிற்குமா அல்லது நீங்க சொன்ன அந்த ஸ்மோக் டிடெக்டர் மாதிரி களத்துல இறங்கி குற்றங்களை முன்கூட்டியே தடுக்குமா அப்படிங்கறத இதோட செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கும். எக்ஸாக்ட்லி. பல்வேறு கோணங்களில் இதை அலசி ஆராய வேண்டியதை உங்களோட சிந்தனைக்கே நாங்க விட்டு விடுகிறோம். We will see you in the next debate.